சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாம அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடன் கை கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்திற்கு கூலி என தலைப்பு வைத்தது மட்டும் இல்லாம சமீபத்தில் தான் படத்துடைய டைட்டில் டீசர் வெளிவந்து ரசிக மத்தியில நல்ல வரவேற்பையுமே பெற்றிருந்தது. ஆனால் இந்த டைட்டில் டீசர்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதாக கூறி காப்புரிமை நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா அவர்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நெருக்கமான நபர்களில் ஒருவரான இளையராஜா அவர்களே இப்படி செய்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இடையே நடந்த சம்பவம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஒரு ரந்தனுமே பேசி வந்திருக்காரு. இதில் ஒருமுறை இளையராஜா அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து திருவண்ணாமலைக்கு சென்றிருக்காங்க. அங்கு சென்று காரிலிருந்து இறங்கிய உடனே அங்கிருந்த ரசிகர்கள் அனைவருமே பெரும் கூட்டமாக திரண்டு தலைவாயன கத்திக்கொண்டு சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் சென்றிருக்காங்க. இதை பார்த்த இளையராஜா தன்னை கவனிக்காமல் சூப்பர் ஸ்டாரை தலைவாயன கொண்டாடியதால் கோபமடைந்திருக்காரு. இதன் பின்பு நீ காரில் ஏறி கிளம்பி என சூப்பர் ஸ்டார் கூறினாராம். மேலும் அதன்படி சூப்பர் ஸ்டாரும் அங்கிருந்து கிளம்பி இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் ரந்தனர் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.